ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியோட 14வது நாள் அதோட கலெக்ஷன் என்ன ரிவ்யூ பற்றி நான் பேச போகிறோம். அதற்கிடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சினிமா அப்டேட்ஸ் பற்றியும் பேச போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போதோ வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சியோட 14வது நாள் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படங்களும் ஒரு சில படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய ஓரளவுக்கு சப்போர்ட்டாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. இந்த விடாமுயற்சி 14வது நாளோட அந்த வசூல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 750 கோடியிலேருந்து ஒரு 800 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கலாம் அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா லைக்கா தரப்புலேருந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் இன்னும் வரல. குறிப்பாக ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் சரியாக போகல, கலெக்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 145 கோடியிலேருந்து ஒரு 225 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த படம் சுத்தமாக ஃப்ளாப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் ரிவ்யூவாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம படத்தை பார்த்த நம்மளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்துக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த படம் ஒரு ஹாலிவுட் மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாக இருந்தாலுமே கூட இந்த படம் மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அதே மாதிரி அஜித் சார் ஒரு சிம்பிளாக ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடிக்கிற அந்த ரோலாக இருக்கட்டும் எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் இந்த படத்தை அதிகமாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம். குடும்பமாக இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு உண்மையான ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அப்படிங்கிறது விடாமுயற்சி. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற அஜித் ரசிகர்கள் நீங்கள் இந்த படம் நிறையா பேர் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு வன்மத்தோடு நிறைய பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த படம் ஃபெயிலியரு, ஃப்ளாப்பு அப்படி இப்படின்னு. உண்மையாகவே இந்த படம் சூப்பர் ஹிட் படம். இந்த படம் வேறு லெவல். இது கலெக்ஷன் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. லைக்காவும் கூடிய சீக்கிரத்தில் இதில் இவங்களுடைய வன்மத்துக்கு, இவங்களுடைய நெகட்டிவ் ரிவ்யூ இந்த இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும்படி கண்டிப்பாக அவங்களுடைய உண்மையான கலெக்ஷனை சொல்லுவாங்க. அது நடக்கும், சீக்கிரம் நடக்கும். ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி அதோட அப்டேட்டை நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு மாஸாக எதிர்பார்க்கப்பட்ட படம். பட் ஆனால் இந்த படம் ஒரு கிளாஸாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பிகிட்டு இருக்கிற ஒரு படம் குட் பேட் அக்லி. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி ஒரு சில டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த டேரக்டர் அவரே பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை கொஞ்சம் பிரம்மாண்டமாக சொல்லியிருந்தார். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மார்க் ஆண்டனி மாதிரி இருக்கும், 10 மங்காத்தா மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ படம் அந்தளவுக்கு மாஸாக இருக்கும். அஜித் சார் வெறித்தனமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு ஃபேன், ஒரு பயங்கரமான ஒரு அஜித் சாரோட ஃபேன் அவருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு வெற்றி ஒரு டைரக்டராக இருந்தவர் அதிரடியாக ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இந்த படத்தோட பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா இப்போயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த 2 வருஷமாக ரிலீஸ் ஆன எல்லா படங்களை காட்டிலும் ப்ரீ புக்கிங்காக இருக்கட்டும், அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட இந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ படம் பெரிய லெவலில் சாதிக்க போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட வரவேற்பு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா டேரக்டர் சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை, அந்த சீக்ரெட்ஸான விஷயங்களெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக செக்யூராக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் லீக் ஆகிறப்ப கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியாயிரும். அதனால் அந்த படத்தில் போய் உட்காருக்கிறப்ப ஒவ்வொரு தல ரசிகனாக இருக்கட்டும், அஜித் சாரை பிடிக்காத அனில் ரசிகராக இருந்தால் கூட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு மாஸாக பயங்கரமாக பெர்ஃபெக்டாக ஒவ்வொரு சீனும் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா
பயங்கரமாக மீடியாக்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்க ஒரு படத்தோட இது வந்து என்ன அப்படின்னா ட்ராகன். இந்த ட்ராகனோட பிஸ்னஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு நியூஸு. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா லவ் டுடே வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக்கானோட பையனும் இன்னொரு ஏதோ ஸ்ரீதேவி பொண்ணு இருக்காங்கள்ல, அவங்களுடைய 2வது பொண்ணும் இதில் நடிச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி 6 கோடியில் தமிழில் எடுக்கப்பட்ட படம் தான் லவ்வர்ஸ் டே. பட் அதை ஓடினது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி கிட்ட ஓடிடுச்சு. பயங்கரமான லாபம் ப்ரொடக்ஷன் டீமுக்கு. இதை படம் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு அங்கே வரவேற்பு இல்லை. 7ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் இன்றைக்கி 20ஆம் தேதி 7 கோடி ரூபா கூட கலெக்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குல்ல, குறிப்பாக வந்து சவுத் இந்தியன் சினிமாவே வச்சுக்கோங்களேன். வேணாம், நம்ம தமிழ் சினிமாவே பேசுவோம், அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் சினிமா போவோம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தான் பில்டப் கொடுத்து என்ன பண்ணி வச்சுருக்கிறானுங்க. இந்த படம் லவ் ஸ்டே படம் சூப்பர், லவ் டுடே படம் வந்து சூப்பர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மொக்க படத்தை கூட பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணி நிறையா மொக்க படம். நான் வந்து பேசுகிறது லவ் டுடே கிடையாது, மொக்க படங்களை சொல்கிறேன். மொக்க படங்களையும் இதே மாதிரி ப்ரொமோட் பண்ணி மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த படத்தை ஜெயிக்க வச்சு அது மூலமாக வருமானம் பார்த்துட்டு இவ்வளோ சாதனை பண்ணிச்சு அவ்வளோ சாதனை பண்ணிச்சு. அவனை ரியாலிட்டியை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஓடவே இல்லையா நார்த் சைடில். என்னத்தை செய்யன்னு தெரில. ஏன்னா சரி, ஓகே, அதை பற்றி நம்ம பேசணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விடாமுயற்சிக்கு டைமில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொண்டலா நீங்கள் தெலுங்கு படம் நினைக்கிறேன், நாகார்ஜுனா பையன் நடித்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல படம், நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு பாட்டு கூட பயங்கரமாக வைரல் ஆச்சு. இவங்க சாய் பல்லவி அண்ணா அந்த மாதிரி ஒரு பாட்டு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருமே ரீல்ஸ் பண்ணலாம், ஆடி பயங்கர ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுலாம் இந்த மாதிரி தான். நம்ம சொன்னோம்ல, நம்ம லாஸ்ட் வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்போம், ஒரு பாட்டை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டு அந்த படத்தை போய் பார்க்க வச்சு 1 நாள் 2 நாளில் போட்ட காசை டபுள் மடங்கு எடுத்துருவாங்க. அது வேறு கான்செப்ட், நம்ம அதை பற்றி பேச வேணாம். அந்த படத்தோட ஹிந்தி ரீமேக்கில் வந்து சூர்யா சாரை நடிக்க வைக்கலாம், தமிழ் ரீமேக்கில் வந்து சூர்யா சாரை நடிக்க வைக்கலாம்னு ஒரு பேச்சு அடிபடுதாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு நமக்கு. ஆனால் வந்து சூர்யா சார்ட்ட இருந்து இந்த ஒரு தகவலும் வரல. இன்னொன்று, சூர்யா சார் வந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கங்குவா படத்தோட அந்த தோல்வியெலாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க படம் ரெட்ரோ. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவர் அதுக்கப்புறம் முடிவு பண்ணி இந்த படத்தில் நடிக்கலாமா வேணாமான்ற மாதிரி நியூஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் படம். சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாண்டடாக போயிட்டு அவங்க சுதா மேடம்கிட்ட வந்துட்டு அந்த படம் என்ன பராக்சித்தியா, அந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அதுக்கு முன்னாடி நடிக்க வேண்டியிருந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா சார் ஒரு சின்ன ஏதோ ஒரு கருத்து வேறுபாடாக என்னன்னு தெரியல, அதில் நடிக்கலை. இவரே வந்து இன்றைக்கி வந்து அதிக வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர், அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராகவும் வந்துட்டார் இன்றைக்கி சிவகார்த்திகேயன். தளபதி இல்லாத ஒரு இடத்த ஃபில் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம்.
அப்படிப்பட்டவர் அவரே எந்த ஒரு ஈகமும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, டைரக்டர் சுதா மேடம்கிட்ட போயிட்டு, மேடம் நான் பண்ணுறேன் மேடம் என்னை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த படத்தோட வாய்ப்பை வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம். என்ன படம் சொல்லுங்கள் பார்ப்போம். இவரோட டைரக்ஷனில், முருகதாஸோட டைரக்ஷனில் ஒரு படம், பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அது பார்த்திங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்கும் விஜய் சாருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்க்க தான் போகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே சிவா விஜய் சாரோட அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கு காரணம் அவருடைய உழைப்பு தான் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பகுதியில் இருக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் விடாமுயற்சியோட வசூல் கிட்டத்தட்ட ஒரு 800 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த படம் வெற்றி படம்ங்கிறது உறுதியாகிருச்சு. பட் இருந்தாலும் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்து குட் பை டேக்லிக்காண்டி வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி வர எல்லா மாஸ் ஹீரோக்களுடைய படங்களையும் வெயிட் பண்ணுவோம். படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்முடைய சேனலில் அப்டேட் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெட்ரோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, குட் பை டேகளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில்.